ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரங்கராய சக்திவேல் நாயக்கன். அதான் தக் லைஃப். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோன்ட்டு, எதுக்காக தக் லைஃப் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் எழுதிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன். முதல் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து நாயகன் காம்போ, அதாவது மணிரத்னம் கமல் அவங்க 38 வருஷத்துக்கு அப்புறம் மடி வந்து படம் பண்ணுறாங்க. அப்படிங்காட்டி அவங்களே அது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க போகாத இடமில்லை, செய்யாத ப்ரொமோஷன்லைங்கிற அளவுக்கு பண்ணாங்க. அப்படி பண்ணதில் வந்து சரி நாயகன் மாதிரி ஏதோ பண்ணுவாங்களே, நாயகனை தாண்டி தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதில் சில சிமிலாரிட்டிஸ் எல்லாம் அவரோட பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டா அதில் வந்து ஹீரோ பேர் வந்து சக்திவேல் வேல்நாயக்கர், இதில் வந்து ஹீரோ பேர் ரங்கராய சக்திவேலு. அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு டான், இதுலேயும் இவர் ஒரு டான். அங்கே ஒரு மும்பை டான், இங்கே ஒரு டெல்லி டான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை வந்து ப்ராஸ்டியூட் ஏரியாவிலேருந்து கூட்டிகிட்டு வருது. இங்கேயும் அதே மாதிரி வந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வருவாப்புல. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பேரன் சென்டிமெண்ட்டு, இங்கேயும் வந்து கிளைமேக்ஸில் பேரன் வச்சு ஒரு மாதிரி ஒரு சீனு. அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டா இவரை தவிர எல்லோரும் மண்டையை போட்டுருவாங்க அவங்க ஃபேமிலியில். அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்தா அதான் அங்கேயும் பொண்ணு உயிரோடு இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் பொண்ணை தவிர எல்லோரும் ஃபேமிலியில் மண்டையை போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து சில சிமிலாரிட்டிஸ்லாம் இந்த படத்துக்கு இருக்குது. ஒன்றே ஒன்று தான் சிமிலாரிட்டி இல்லை, என்ன ஒன்று அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது ஒரு நல்ல படம். இது வந்து ஒரு நல்ல படமாக ஆக்குறதுக்கு சோசியல் மீடியாலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம். எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம்? அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஸ்டோரி தான். மணிரத்னமும் கமலும் இணைகிறாங்க. அதாவது கமலோட ஐபேட்லேருந்து ஆட்டையை போட்ட ஒரு ஸ்டோரி, அதை வேறு மணிரத்னம் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, விக்ரம் படத்தில், அதை விக்ரம் பார்ட் 2 இருக்க அந்த படத்துலேருந்து ஒரு கான்செப்டை உருவிட்டாங்க. அதுக்கப்புறம் முகமூடி படம், அதில் கொஞ்சம் ஒரு கான்செப்டை உருவி, அப்புறம் அஞ்சான் படத்துலேருந்து சில சீன்களை எடுத்து போட்டு கொஞ்சம் 7ஆம் அறிவை உள்ளே ஊற்றி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாயகன் வாடையை அங்கங்கே தெளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கில் விவேகத்தை காட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசிவி மாதிரி கொண்டு போய் முடித்தா தக் லைஃப் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து மணி தாத்தா வந்து பாராட்டணும். அதாவது வந்து எப்போல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சொசைட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போதோ அதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை வந்து போட்டு காட்டி காட்டுறதுல வந்து தாத்தா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஓகே கண்மணி லிவின் ஆகட்டும், அப்புறம் காட்டு வழியில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அப்புறம் அலைபாயுதே அப்படின்னு சொல்லிட்டு காலகத்துக்கு முன்பே கணிப்பது போல் இதுலேயும் கணிச்சிருக்காரு. என்ன கணிச்சிருக்காரு, சுகர் டேடி கான்செப்டை முன்னாடியே கணிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதை அது ஒரு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் நிச்சயமாக அதை ஒன்று ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைட்டாக ஒரு மாதிரி ஒரு உள்ளு ஸ்டஃப்ஸு, அதாவது இந்த உள்ளு வீடியோஸ் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்டெப் மாம் கேட்டகரியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னாலும் நீங்கள் இந்த படத்தை தவறாமல் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா, விண்வெளி நாயகன் உலக நாயகன் கிடையாது, அதனால் விண்வெளி நாயகன் அவர் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, அவ்வளோதான். படம் படுத்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு நடித்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்துக்கிட்டா இன்டர்வல் சீன்லாம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் அதில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்லாம் வச்சா மனுஷன் புருவம் கண்ணு மூக்கு வாயின்னு எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து உயிரை கொடுத்து நடித்து தள்ளியிருக்காப்புல. அந்த திருச்செந்தூர் பீச்சு சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், செம்மையாக நடிச்சிருக்காப்புல. அப்படிங்க என்ன ஒரே ஒரு குறை, அவர் எவ்வளோதான் நடித்தாலும் எங்கேயோ போய் எவங்காட்டிலேயோ மழை பெய்யுதுங்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வருது. அது ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. அது வந்து ஸ்டோரியோட ஃபால்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டா சற்றும் குறைவில்லாத சிம்பு அவர்கள். அவர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, சரி கமல்ஹாசன் வந்து உண்மையிலே நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, அவர் வந்து சீனில் அவருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா சிம்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக அவர் கத்திட்டு திரியறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சின்ன பையனாக துடுக்கா திரியறதா இருக்கட்டும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து கமலஹாசன் வழியே ஃபாலோ பண்ணுறாரு. எதில் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா த்ரிஷாவை டேக் ஓவர் பண்ணுறதுல எல்லாரும் ஆவலுன்னு எதிர்பார்த்த இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற டயலாகு. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அப்ப நீ இந்த ஹை பிச்சில் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு சொன்னது டெல்லியை கண்ட்ரோல் எடுக்க இல்லை. அப்புறம் எதுக்கு மாமா திரிசாவை கண்ட்ரோல் எடுக்க? அதாவது இவர் போயிட்டு கமலஹாசனை போட்டு தள்ளுறன்னு ஒரு அட்டம்ப்டை போட்டுட்டு இவர் திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து அவர் கிங்டம் ஏதாவது டேக் ஓவர் பண்ணிக்குவார் அப்படின்னு பார்த்தா முதல் வேலையாக போய் திரிசாவை டேக் ஓவர் பண்ணுறாரு. ஏயோ அப்போ நீங்கள் வந்து ஹை பிச்சில் டைலாக் பேசுனது அவரோட அந்த டான் போஸ்ட் எடுத்துக்க இல்லை, அவரோட இந்த அஃபேர் போஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கதையை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, சிம்பு வந்து சின்ன பையனா நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல டெல்லியில். அப்போ வந்து கமலஹாசன் அப்போவே டானாக இருக்காப்புல. அப்போ ஒரு ஷூட் அவுட் நடக்கும்போது சிம்பு வந்து ஒரு மாதிரி ஷீல்டு மாதிரி இருந்து கமலை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாலாம் செத்துறாரு. அதனால் அவர் தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு. வளர்த்துருக்கும்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாரு. சரி நானும் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு களத்தில் இறங்குற கமல் இறங்கி போய் பப்பு ப்ராஸ்டியூஷன் ஏரியான்னு தேடிட்டு இருக்காப்புல. அங்கே வந்து திரிஷா நான் தான் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வருது. சந்திரா நீ தானவா, இது யார் என்னன்னு துருவி கேட்கும்போது நான் சந்திரா இல்லை இந்திரா, கலிய பெருமாள் இந்திரன் அப்படின்னு சொல்லி ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இருந்தா இந்திராவை இருந்தா என்ன கூட்டு போக மாட்டியா அப்படின்னு அந்த மாதிரி வாலண்டியரா வந்து வண்டியில ஏற வந்ததற்கு விடுவானே அப்படின்னு நம்மளால தூக்கிட்டு போக இது வாலிப வயசுன்னு வச்சு விளையாட. அதுக்கப்புறம் சிம்பு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சுக்க, ஏன்டா என் தங்கச்சி தேடி கண்டுபிடிக்கிறேன்னு உனக்கு ஒரு தரமான பீஸை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவரு காண்டாங்க. அதுக்காக போய் போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல வந்து பாத்துக்கிட்டா காட்டும்போது வந்து இவர் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து செத்த காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனா வந்து டீப் டவுன் யோசிச்சு பார்த்தா இவர் இதுக்கு முன்னாடியே வந்து திரிஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஈவன் தோ கமலஹாசன் வந்து அதை வச்சு விளையாடுறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த மாதிரி ரெட் லைட் ஏரியால இருந்து வந்ததா இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சு சிம்பு வந்து எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அற்புதமான மனிதர். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எல்லாம் வந்து இவங்க இப்படி இழிவுபடுத்திட்டாங்க இந்த படத்துல. அது மிகவும் தவறான செயல். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு வந்து திரிஷா கிடைக்கலன்னு சொன்னோன்னுமே அதுக்கு ஒரு காரணம் தேடுறாரு. காரணம் தேடி உங்க அப்பா இவன் தான்ப்பா கொன்னா அப்படின்னு சொல்லி நாசர் குரூப் லைட்டா சொன்னோன்னையுமே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் வேலையா வந்து கமலஹாசன் போட்டு தள்ளிட்டு திரிஷாவை டேக் ஓவர் பண்றாரு. திறந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். இந்த மாதிரி நல்ல உள்ளு ஸ்டப் கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் சார் அப்படின்னு கேட்டால் ஆமாம். செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தெரியும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ மட்டமாக போனதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு போல அப்படி. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியாது. செகண்ட் ஹாஃப் சேர்த்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடடே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, இது மணிசார் படம். அதில் வந்து ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது, தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ட்ராமாவாக தான் படம் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே தான், நல்ல விஷயம் தான். அதுக்குன்னு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஒன்றுமே எழுதாமல் சும்மா ரிவென்ஜ் ஸ்டோரி இவர் ஜாலியாக போய் ஒருத்தரை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. சரி போட்டு தான் தள்ளுறாரு, அதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வேணும், இல்லை ஏதாவது ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணணும், ஒன்றும் கிடையாது. இவர் போகிறார் போட்டு தள்ளுறார், அவ்வளோதான் அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சதுங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக். ஆமாம் பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 9 ட்ராக்கும் அப்படியே உச்சந்தலையில் அடித்த மாதிரி கின்னில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மணிசார் படத்தில் பாட்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க. பாட்டை போட்டு விட்டுட்டு அது மேலே நான் கதை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பாட்டுக்கு மேலே வந்து எவனாவது வந்து பேசிக்கிட்டு இருப்பேன், பாட்டே நமக்கு கேட்காது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம், அதான் பரவாயில்ல. இந்த படத்தில் பாட்டையே பாதியில் கட் பண்ணி வீசிடுறானுங்க. பாட்டே ஒன்றும் முழுசாக இல்லை. எல்லா பாட்டும் ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது. இதில் பார்த்தா எல்லா பாட்டும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அப்படிங்க அதோட முக்கியமாக சோசியல் மீடியாவெலாம் அப்படியே ஆவுன்னு புகழ்ந்ததுன்னா அந்த முத்தமலை முத்தமும் கிடையாது மலையும் கிடையாது போங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டையே தூக்கிட்டாங்க.
கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து அப்புறம் விண்வெளி நாயகன் அவ்வளோதான். ஸ்ருதி அக்கா பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவ்வளோதான், அக்காக்கே அடிமைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க தருணத்தில் பார்த்தா ட்ரெய்லர் டீசர்ல விட்ட மாதிரி விண்வெளி நாயகன் படத்தோட கடைசியில் மட்டும் சொல்றானுங்க. அது போடும்போது எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கு அந்த பாட்டை போடாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்த்துக்கிட்டா படம் ஒரு மாதிரி சீரியஸாக ஒரு மாதிரி வேற ஜோனில் இருக்குது சீனு. மியூசிக் பார்த்துக்கிட்டா டன் 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 டன்ங்கிற மாதிரி அது ஒரு வேற ஒரு டோனில் போய்கிட்டு இருக்கு. நிறைய சீன்லாம் வந்து நான்சிக்கா மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. அந்த லெட்ஸ் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதே தான் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 5 வண்ண பூவே இதுவே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 வண்ண பூவேவாது அங்கங்கே உட்காருது. இந்த லெட்ஸ் பிளே பிஜிஎம்லாம் எங்கேயுமே உட்கார மாட்டேங்குது. அவங்க என்னத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு என்ன பிஜிஎம் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இன்டர்வல்லாம் ஒன்று போட்டாங்க. ஏன்னா மிக்கி மவுஸ் கேமில் வர ஒரு மியூசிக் சார், அதை தூக்கி ஒரு சீரியஸான சீனில் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஏடா மியூசிக் எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து, பாடல் மட்டும் ரகுமான் பண்ணியிருக்காரு, பிஜிஎம்லாம் வந்து அமீன்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாரு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண தருணம் தான் நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் நல்லா வருது அதெல்லாம் போட்டு பார்ப்பேன்னு போட்டிருக்காரு போல இருக்கு. அதனால் எதுவுமே உட்காரல படத்தில் பிஜிஎம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நான் சிங்கான பிஜிஎம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தான் ட்ரை பண்ணும் அந்த படத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா அந்த டீசர் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது வா இது ஒரு கேங்ஸ்டர் கதை, பயங்கரமான ஒரு ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போவீங்க. ஆனால் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து அந்த மாதிரி கதை இல்லை, அந்த மாதிரி கதை. யார் கூட தான் பார்த்து சிரிக்கிறான்? உன்னை பார்த்து மட்டும் இல்லடா, ஊர்ல எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறா. அப்போ வந்து சரி ஃபைட்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா தலைவன் திடீர்னு கிளம்பி போயிட்டு ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு வராப்புல. கற்றுக்கிட்டு வந்துட்டு ஏழாமரி படத்தெல்லாம் கொஞ்சம் முகமுடி படத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யாக்கூசா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காப்புல. கத்திட்டு ஒரு ஃபைட் ஒன்று போடுறாரு பாருங்க, எனக்கெல்லாம் ஷேடோ ஃபைட்டுக்கு வீடியோ கேம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கு. தலைவன் தாவி தாவி குதிக்கிறாப்புல, அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ரயில்வே ட்ராக் பிரிட்ஜ் மேலே இருந்தாலும் ட்ரெயின் மேலே குதிக்கிறாரு. சார் வடகரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் ஆல்ரெடி வந்து ஒரு 70 வயசுக்காரரு அப்படிங்கிற மாதிரியே காட்டிட்டாங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரை வந்து போட்டு தள்ளுறக்கு ஒரு அட்மெண்ட் போட்டு இவர் பெரிய மலையிலேருந்து தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு 2 வருஷமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த வயசுல இவர் வந்து கும்ஃபுலாம் கற்றுக்கிட்டு திரும்ப வராரு அப்படின்னு போடுறாங்க. வந்துட்டு ஒரு 10-20 பேர் வந்து அடிக்கிறாரு அப்படின்னு. முன்னாடியே ஒரு சீனாக வச்சிருந்துருக்கலாம், இவர் எப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காரு அடிப்பார் அப்படின்னு வச்சிருந்தா கூட சரி கும்பு கற்றுட்டு எக்ஸ்ட்ரா அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன் கிடையாது, இவர் படுத்தே தான் கிடப்பா, அப்படி பேசிகிட்டே இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடானுவோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே பேசிகிட்டே இருக்கு, எதுக்கு அதெல்லாம் இறங்கி அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒட்ட மாட்டேங்குது ஃபைட்டு வேற. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனால் பார்த்தா இவங்கெல்லாம் எஃபர்ட் போட்டு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், கமலா இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும். ஆனால் ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோ கேம் ஃபீல் தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வீடியோ கேம் ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக லாஜிக் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அவர் வந்து இது எனக்கும் எமனுக்கும் நடக்கிற கதை அப்படின்னு அவரே சொல்லுவாப்புல. அப்படிங்கும்போது அவ்வளோதான், எவனை ஏமாத்துற கதைங்கிறங்காட்டு அவ்வளோ அவரை படுக்க வச்சு அவர் தலையில் நீங்கள் கல்லை தூக்கி போட்டால் கூட அவர் சாக மாட்டார், கல் தான் உடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு நிறைய சீன் படத்தில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து பார்த்துக்கிட்டா எங்கேயோ போகிற மாதிரியா தானே சிம்போட அப்பாவை ஒருத்தலுவாங்க, இவருக்கு ஒன்றும் ஆகாது. இவர் அல்லையிலையும் குண்டை இறக்குவாங்க, இருந்தாலும் இவருக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் மாதிரி பார்த்தா ஒரு ஷூட் அவுட் நடக்கும், ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடக்கும். அப்போ பார்த்தா வண்டி ஓடிட்டு இருக்கவனுக்கு அடிபட்டு அவன் தான் படுத்துருவேன், அண்ணனுக்கு மட்டும் அடிபடும், ஆனாலும் வண்டி மற்ற காரெலாம் பறக்க விடுவாப்புல. அது ஒன்று அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், அந்த பனிமலையில் அங்கே பார்த்தா ஒரு அவலாச்சு வந்துடும். இவர் வந்து அங்கேருந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே விடுவாப்புல. என்ன ஆனாலும் மறுபடியும் விடுதலைன்னு எந்திரிச்சு போகிறாப்புல. இதுக்கு அதுவே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. அதுலேயே பரவாயில்ல, அந்த மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் அதுவும் இல்லாதங்காட்டி ரொம்ப சோதிக்கிறாப்புல. இவ்வளோ ஏன் கிளைமேக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இவருக்கு மயக்கம் மருந்து போட்டு இவருக்கு குண்டை இறக்கி அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்து அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் வந்து அடி வாங்கி இவ்வளவு மட்டும் வந்து இவர் சாக மாட்டார். இவர் கூட வந்துருக்கு இன்னொரு கேரக்டர், அது அப்போ தான் வந்து ஃபைட்டுக்கே வரும், அது டக்குன்னு அடிப்படி செத்து போயிருன்னு எழுதி வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி வந்து லாஜிக்கும் படத்துக்கும் சரி ஓகே ஓரளவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க, 100 பேர் 1000 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி குண்டு படுத்து குண்டு வயிற்றுல மார்பிள்னு இறங்குது இருந்தாலும் சாக மாட்டேங்கிறாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னா சொல்லியிருக்காங்களே, மற்றதெல்லாம் ரியல் லைஃப் நடக்குது, இது மட்டும் ஃபேண்டசிங்கிறானுவா. என்னத்தான் பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேண்டசியான கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸு. இதில் வந்து முக்கியமாக எழுதியிருக்கிறது ரங்கராய சத்திவேல் நாயக்கன் அவன் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து அமரன் அவன் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து இந்திராணி திரிசா அவங்க கேரக்டர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அபிராமி ஜீவா கேரக்டர், அப்புறம் இவர் மாணிக்கம் நாசர் கேரக்டர், அவ்வளோதான். அது போக வந்து படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் வராரு, வையாபுரி வராரு, வடிவுக்கரசி வராங்க, அதுக்கப்புறம் வந்து பகவதி பெருமாள் வராப்புல, அப்புறம் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாரும் உள்ள வர்றாங்க. அப்புறம் என்ன இது வர்ற வேத்திலே வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஐஸ்வர்யா லட்சுமி அசோக் செல்வனுக்குலாம் இந்த கேரக்டர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்களாம் பேசாமல் வேறு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அசோக் செல்வனுக்கெல்லாம் 2 சீன் தான் இருக்குது. சரி பெரிய படத்தில் கூப்பிட்டாங்க போய் நடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாப்புல போல். மற்ற கேரக்டராக பரவாயில்ல, அங்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் வடிவுகரசியாக கூட. அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்கெல்லாம் எதுக்கு இதில் நடித்தாங்க அப்படின்னு தான் தெரியல. சிம்பிளி வேர் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கதை, அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கேஸ்ட் தேவைப்படாது, இருந்தாலும் பெரிய கேஸ்ட்டை போட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு எதாவது படம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத கேஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், சும்மா கேரக்டர்ஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே சொல்லணும்னா டெக்னிக்கலி பிரில்லியண்ட்டா அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கலி வெரி வெரி பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அதில் வந்து நிறையா அந்த சிம்புக்கு பேக் ஷாட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது கேமரா மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஷாட் வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு சூசைட் சீனு, அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி மேலே விழுந்த மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கேப்லேயே வந்து இன்னொரு கேரக்டர் அழுகிறத காட்டுறதுன்னு சினிமாட்டோகிராஃபிலாம் பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொடக்ஷனு அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் தெரியும். அது நிறைய சீனில் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸும் அந்த மாதிரி ஒர்க்லாம் 1-2 சீனில் அது நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டீமோட ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ரீசன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட கதை தான். இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கதை பிறக்கும் போதே தலையில் எழுதி வச்சுட்டானுவோ கேங்ஸ்டரு அப்படிங்கிற மாதிரி. கேங்ஸ்டர் கதைனா என்ன, அவங்க உலகம் பிறக்கும் போதே கேங்ஸ்டர் கதைன்னு ஒன்று எழுதி வச்சுட்டானுவோ, அது என்ன இருக்கும், எவனா முதுகில் குத்துன கத்தியை பிடிங்கி போட்டு ஹீரோ வந்து மடி கொள்வார் அப்படின்னு. சரி நல்ல விஷயந்தான். அந்த கதையை எடுத்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். ஓரளவுக்கு போனது செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி கொண்டு போக வேண்டியதானே. செகண்ட் ஹாஃப்ல இவங்க இறங்கி அடிக்கும்போது எமோஷன் அப்படிங்கிற ஒரு கோஷன்ட் வந்து வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கும் எமோஷன் வீட்டுக்கு போயிட்டா நமக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் எமோஷனை காணோம், இன்டர்வல் விட்டு அது பாப்கார்ன் வாங்கி சாப்பிட வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்களும் வெளியே போயிடுறது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அப்படிங்கிறது உங்கள் உடல்நலத்துக்கு நல்லதாக இருக்கலாம். இல்லை நான் அடம்பிடித்து தான் பார்ப்பேன் அப்படின்னு, நான் ஃபுல் காசு படம் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் உயிரை பணம் வைக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ண வேண்டிய படம் இந்த தக் லைஃப் அப்படிங்கிறத நான் இங்கே மறுபடியும் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரேட்டிங்கெல்லாம் வந்து லெஜெண்ட்ஸ் படத்துக்கு தர்றதா வந்து இல்லை. லெஜெண்டுகள் தான், அதனால் வந்து ரேட்டிங்கெல்லாம் தர மாட்டோம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஹோப் தே வில் பவுன்ஸ் பேக். மணிமாமா வந்து ஈஸியாக பவுன்ஸ் பேக் ஆயிடுவார். அவ்வளோதான். அடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் படம் எடுத்தாருன்னா அதில் கிங்கு அண்ணன், அடுத்து வந்து சுகர் டேடி மாதிரி சுகர் மம்மின்னு ஏதாவது எடுப்பார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அவர் பவுன்ஸ் பேக் ஆயிடுவார். கமல் மாமா வந்து அடுத்து தான் ஆக்ஷன் படத்தில் இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது ஒரு காமெடி படம் பண்ணால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதை விட்டுன்னு இந்த லோகேஷ் பேச்சுக்கெல்லாம் கேட்டுன்னு ஆக்ஷன் படத்துலாம் இறங்கிட்டு இருக்காரு தேவையில்லாமல். அது ஒரு அன்வான்ட் வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நல்லா வருது காமெடி தான். லோகேஷுக்கு ஆக்ஷன் நல்லா வந்தங்காட்டி அவர் அது விக்ரம் எடுத்து போட்டாப்ல. அதனால் அவர் பேசாமல் ஒரு காமெடி கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணி அதில் நடித்தால் என்றால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.